அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய நல்ல பெரும் கிருபையினால மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாம் பார்க்க முடிகின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கு ஒன்று கூடி நம்முடைய கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு தான் அவருடைய வழியே தெரியும். அதனால்தான் எனக்கு முன்னால் பேசிய அந்த பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் இங்கே பார்த்தோம். இதுவரை நீங்கள் அதிகாரிகளை சென்று பார்த்தீர்கள், ஊராட்சி மன்ற தலைவருக்கு மனு கொடுத்தீர்கள், பலமுறை வட்டாட்சியரை சந்தித்திருக்கிறீர்கள். இதுவரை அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்ற ஒரு அலட்சிய போக்காக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே அதிகாரிகளுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அலட்சிய போக்கை நீங்கள் மீண்டும் கடைபிடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஆர்ப்பாட்டத்திற்காக இந்த எங்களுடைய கோரிக்கைக்காக உங்களை தேடி நாங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய போராட்ட களத்தை வேறு விதமாக வியூகம் அமைத்தோம் என்று சொன்னால் மாவட்டத்துடைய ஆட்சித் தலைவரை இங்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்து எனவே அமைதியான முறையிலே கேட்கப்படக்கூடிய இந்த கோரிக்கைகளை செவிசாய்த்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் மிக கூடிய விரைவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களை ஒன்று திரட்டி நாங்கள் சாலை மறியல் போன்ற போராட்டங்களை நடத்துவதற்கு நீங்கள் வழிவகுத்து விட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை உங்கள் மத்தியிலே நாங்கள் வைக்க ஆசைப்படுகின்றோம். அதே போன்று ஊராட்சி மன்ற தலைவருடைய இந்த அலட்சிய போக்கு இன்னும் எத்தனை காலம் இந்த பகுதியில் இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். கூடிய விரைவிலே உள்ளாட்சி தேர்தல் வரும்போது உங்களுடைய இந்த ஒற்றுமை என்பது மாற்றாக 20 ஆண்டு காலமாக உங்களை ஏமாற்றிக் கொண்டு உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற தலைவரை குப்பையில் தூக்கி வீசிவிட்டு புதிய ஊராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு முஸ்லீமை நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்ய வேண்டும். எல்லாவித வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்தும் கூட நாம் இன்னமும் இவர் எனக்கு செய்வார் அவர் இவருக்கு எனக்கு செய்வார் என்று சொல்லி நாம் அவர்களை வாக்களித்து அழகு பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் பதவி கொண்ட பிறகு நம்மளை வைத்து அழகு பார்க்கவில்லை, நம்மளை அடவைத்து பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே வாக்கு என்பது நம்முடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்கை நாம் சரியாக பயன்படுத்தி நம்மவர்களை ஊராட்சி மன்ற தலைவர்களாக வார்டுடைய கவுன்சிலராக நாம் தேர்வு செய்து நம்முடைய உரிமைகளை நாமே பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலே நாம் மிகப்பெரிய ஒரு பாலத்தை ஊராட்சி மன்ற தலைவருக்கும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் புகட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியில நீங்க பாக்குறீங்க, இதுவரை 5 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதுல மின் கம்பங்கள் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகள். உயிர் போனது வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தா இதுல என்ன நடந்திருக்கும், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க என்ன நிலைமை, 5 முஸ்லிம்களுடைய உயிர்கள் பலியாகின பிறகு கூட அதை சீர் செய்வதற்கான எந்த சூழ்நிலையும் ஏற்படவில்லை. அதே போன்ற சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சாலைகளை நாம் பார்க்கிறோம். கூடிய விரைவில் இந்த சாலைகள் சீர்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் நடுநடக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆக அந்த மக்களுடைய அந்த பகுதியுடைய மக்களுடைய இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிகாரிகளும் ஊராட்சி மன்ற தலைவரும் செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல கண்டனத்தை பதிவு செய்த கருப்பதுகாய் அவர்களுக்கு நன்றி.